பப்ளிசிட்டிக்கு பேர் போன சீஃப் மினிஸ்டர் ரங்கசாமி அவர்கள் தாவேகா கட்சியோட கூட்டணி அமைக்க போறாருன்ற செய்தி எப்படி நம்மளுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குதோ அதே மாதிரி பாஜகவினுடைய மேலிடத்துக்கும் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது அபிஷியலா இந்த ஒரு கூட்டணி அப்படின்றது உறுதி செய்யப்படலை அப்படின்னாலுமே 50-50 சான்ஸ் இருக்கு அப்படின்றது விஜய் அவர்கள் அங்க பரப்புரை மேற்கொண்டதுல இருந்தே வந்து இந்த ஒரு டாக் ஸ்பெகுலேஷனா வந்து போயிட்டு தான் இருந்தது. ஆனா இது ரங்கசாமி அவர்களே இப்போ பாஜகவினுடைய மேலிடை பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா அவர்கள் கிட்ட தெரிவிச்சிருக்கிறாராம். அந்த மெசேஜ அமித்ஷா அவர்கள் கிட்ட போட்டதுக்கு அப்புறமா அங்க பாஜகவினுடைய தலைமை என்னடா இது இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்கன்னு சொல்லி அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்களாம். இதுக்கு காரணம் என்ன, எதனால இவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அங்க இருக்கு. என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி அவர்களுடைய கூட்டணி, அதிமுக, அதே மாதிரி பாஜக, இந்த 3 கட்சிகளும் கூட்டணி அமைச்சுதான் இப்போ சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அங்க கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையுமே அதே கூட்டணி தான் இருக்க போகுது அப்படின்றத அமித்ஷா அவர்கள் 14ஆம் தேதி வந்து உறுதி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. ரங்கசாமி அவர்கள் பாண்டிச்சேரியில 2026 தேர்தலில் இந்த கூட்டணி தான் இருக்கும் அப்படின்றத உறுதி செஞ்சுட்டாரு. அப்புறம் எங்க தாவேகா கூட கூட்டணி அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தாவேகா கூட கூட்டணி போறேன் அப்படின்ற மாதிரி நிர்மல்குமார் சுரானா அவர்கள் கிட்ட ரங்கசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நிர்மல்குமார் சுரானா ரங்கசாமி அவர்களுடைய வீட்டுக்கு போகும்போது இந்த ஒரு தகவலை கொடுத்திருக்கிறாரு. இதை அவர் மேலிடத்துல சொன்ன உடனே அமித்ஷா அவர்கள் அதெல்லாம் கிடையாது, நீ சீஃப் மினிஸ்டர் அவர்களை வந்து எப்படியாவது வந்து கன்வின்ஸ் பண்ணுங்க, பாஜக கூட தான் வந்து தமிழகத்திலையும் கூட்டணி வைக்கணும், இந்த மாதிரி தாவேகா கூட கூட்டணி வச்சா அது சரி வராது, என்ஆர் காங்கிரஸ் தாவேகா அப்படின்றது சரி வராது அப்படின்றதான் பாஜகவினுடைய மேலிடம் சொல்லியிருக்கக்கூடிய தகவலாகவும் இருக்கு. பாப்புலாரிட்டி, சிம்பிளிசிட்டி ரெண்டும் கலந்தா மாசா இருக்கும் அப்படின்றது தான் அவர்களுடைய தேர்தல் வியூக கணக்காகவும் இருக்கு. இன்னொரு காரணம் என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் ரங்கசாமி அவர்கள் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில இருந்தப்போ ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருந்தப்போ அவங்க எனக்கு நண்பராக இருந்தாங்க, அப்போ ஒரு நல்ல ஒரு கூட்டணி அப்படின்றது இருந்தது. இப்போ அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி களமே அப்படியே மாறி போச்சு. ஸோ இந்த சூழல்ல அதிமுக அப்படின்றத விட எனக்கு விஜய் அவர்கள் கூட போறதுக்கான வாய்ப்பு இல்ல, விஜய் அவர்கள் கூட நான் கூட்டணி அமைக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரா. ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் எனக்கு நீண்ட நாள் நண்பன், அது மட்டும் இல்லாம என்கிட்ட கேட்டுதான் நிறைய நகர்வுகளை செய்யறாரு. இது அவருக்கு முதல் தேர்தல்ல நான் அவர் கூட இருந்து உறுதுணையா இருக்கணும், அவருக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரங்கசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரா. இதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறாரு. இப்படி சொல்லி அமித்ஷா அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறாரு. இது எதனால வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது அமித்ஷா அவருக்குன்னு பாத்தீங்கன்னா, 14ஆம் தேதி வந்தப்போ பாஜகவுக்கு வந்து 14 தொகுதி, என்ஆர் காங்கிரஸ்க்கு 16 தொகுதி அப்படின்ற அளவுக்கு பாண்டிச்சேரி தேர்தலில் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா தொலைபேசியில தொடர்பு கொண்டு தமிழகத்துல நான் வந்து தாவேகா கூட கூட்டணி போறேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஸோ இது இன்னும் உறுதி செய்யப்படலை அப்படின்னாலுமே இந்த ஒரு முடிவை ரங்கசாமி அவர்கள் எடுத்திருக்கிறாரு அப்படின்றது பாஜக மேலிடை பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா அவர்கள் மூலமாக வெளிவந்திருக்கு. ஸோ இன்னும் இது உறுதி செய்யப்படலை அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா பாண்டிச்சேரியில எப்போ விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டாரோ அப்ப இருந்தே இந்த ஒரு ஸ்பெகுலேஷன் தொடர ஆரம்பிச்சிருக்கு. ரங்கசாமி அவர்கள் டிவிக்கே கூட்டணி, ஏன் புதுச்சேரி எலெக்ஷன்லேயே இவங்க கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு பாண்டிச்சேரியில பேசும் பொருளா இருந்திருக்கு. காரணம் விஜய் அவர்கள் அங்க பேசும்போது எந்த அளவுக்கு என்ஆர் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அது மிக குறைவாகத்தான் இருக்கு. திமுக அங்க ஒரு ரோலே கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவங்க இல்லவே இல்லை. ஆனா அங்கேயும் போய் விஜய் அவர்கள் திமுகவை தான் சரமாரியா விமர்சனம் பண்ணியிருந்தாரு, பாஜகவையும் விமர்சனம் பண்ணியிருந்தாரு, ஆனா மைல்டா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. என்ஆர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து திமுக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அளவுக்கு விஜய் அவர்கள் என்ஆர் காங்கிரஸ்க்கு புகழாரம் தான் பாடியிருந்தாரு. அதாவது என்ஆர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் செக்யூரிட்டி கொடுக்கணும், ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி செக்யூரிட்டி கொடுக்கணும், எவ்வளவு பேர் வரணும் அப்படின்றது எவ்வளவு அழகா ஆர்கனைஸ் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை தமிழ்நாடு முதல்வர் வந்து கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருந்தாரு. அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இப்படி இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்திலேயே வந்து எனக்கு இங்க கூட்டம் நடத்த பெர்மிஷன் கொடுத்த ரங்கசாமி அவர்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி அவரை மென்ஷன் பண்ணியே வந்து பேசியிருந்தாரு விஜய். சோ அங்க வந்து என்ஆர் காங்கிரஸுக்கு வந்து பெரிய அளவுல விமர்சனங்களை முன்வைக்காத விஜய் அவர்கள் அப்பவே வந்து இந்த ஒரு பேச்செல்லாம் வந்து தொடர ஆரம்பிச்சிருச்சு, என்ஆர் காங்கிரஸ் டிவிக்கே கூட்டணி அப்படின்றது. அங்க எம்ஜிஆர் அவர்களையும் நினைவு கூர்ந்து பேசியிருந்தாரு விஜய் அவர்கள். பாண்டிச்சேரி தமிழ்நாட்டை வந்து ரூல் பண்ணணும் அப்படின்னா அது பாண்டிச்சேரி வழியா தான் வர முடியும். 1974
பாண்டிச்சேரியில வந்து எம்ஜிஆர் அவர்கள் 1977ல வெற்றி பெற்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சது தமிழ்நாட்டுல. ஸோ தமிழ்நாட்டை ரூல் பண்ணணும் அப்படின்னா பாண்டிச்சேரி வழியா தான் வரணும்னு எம்ஜிஆர் சொன்னதை நினைவு கூர்ந்து அங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் விஜய் அவர்கள். ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது என்ஆர் காங்கிரஸ் மாதிரியான அந்த கிரவுண்டுக்கு சம்பந்தப்பட்ட அந்த கிரவுண்டினுடைய நேட்டிவ் பார்ட்டியான என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சிம்பிளிசிட்டியும் பாப்புலாரிட்டியும் ஒன்று சேர்ந்தா மக்கள் மத்தியில ஈஸியாக வாக்குகளை திரட்ட முடியும் அப்படின்ற அடிப்படையில தான் விஜய் அப்பவே அந்த கணக்கோட தான் பேசியிருக்கிறாருன்ற நிறைய கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது. ஸோ அது இப்போ கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சு இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன்ல ரெஃப்ளெக்ட் ஆகுதோ அப்படின்றது தான் இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கு. அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரி மக்களுக்கு பாண்டிச்சேரியினுடைய அரசாங்கம் வைக்கக்கூடிய அதே கோரிக்கைகளை அதே விஷயங்களை விஜயும் முன்னிறுத்து பேசியிருந்தாரு. பாஜக ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு அவங்களுடைய ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, மத்திய அரசு ஃபண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணணும். இவங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஸ்டேட்ஹுட் மாநிலமாக மாற்றக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் வலியுறுத்தி பேசியிருந்தார். கிட்டத்தட்ட 16 முறை பில் சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணப்பட்டும் அது வந்து சரி வரல அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து மேற்கோள் காட்டி பேசியிருந்தாரு விஜய். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்ஆர் காங்கிரஸ் வலியுறுத்தக்கூடிய விஷயங்களே விஜயும் வந்து கையாண்டு பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த பேச்சை எல்லாம் முடிச்சுட்டு விஜய் அவர்களுடைய பரப்புரை ஸ்பீச்சை ரங்கசாமி அவர்கள் பார்க்குற மாதிரியான வீடியோவும் செம்ம வைரலா போச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் பேசினது இவர் வீடியோ பார்த்து அது வைரலானது இந்த நகர்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது தாவேகா என்ஆர் காங்கிரஸ் அப்படின்ற கூட்டணி அப்படின்றது அங்கேயே 50% 50-50 சான்ஸ் இருக்குன்னு பேசப்பட்டது. தமிழ்நாட்டிலையும் அது நல்லா இருக்குமே அப்படின்றது தான் விஜயினுடைய வியூகமாகவும் இருக்கான். இன்னொரு விஷயம் நல்ல நன்கு விஜய் வந்து அறிஞ்சுதான் பேசியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரசினுடைய கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏற்கனவே அந்த பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கிற பட்சத்துல அதெல்லாம் நம்ம வந்து என்ஆர் காங்கிரஸ்க்கு சாதகமாக பேசும்போது அவங்க நம்ம கூட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அடிப்படையில தான் அந்த ஸ்பீச் அமைஞ்சிருக்கு அப்படின்றதும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அங்க தேர்தல் களம் அப்படின்றது வேற. தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான தமிழ்நாடு மாதிரியான ஒரு டஃப்பான கான்ஸ்டிடியூவன்சிஸ்லாம் போட்டி போடுறதுக்கு முன்னாடி புதுச்சேரியில ஒரு 30 தொகுதிகள் அங்க தேர்தல் களம் அப்படின்றது வித்தியாசமான ஒண்ணு, அது ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்றது தான் விஜயினுடைய பார்வை. ஸோ அங்க நம்ம கைப்பற்றிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்மளுக்கு ஒரு பேர் வந்துடும் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் அவருடைய ஸ்பீச் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம புதுச்சேரி என்ஆர் காங்கிரசினுடைய சந்திரிகா பிரியங்கா அவர்களினுடைய பதவி அவருக்கு கேபினெட் மினிஸ்டர்ல இருந்து ரிசைன் பண்ணப்பட்டு ஜான் குமார் பிஜேபி எம்எல்ஏக்கு வந்து கேபினெட் மினிஸ்டர் பதவி வந்து கொடுக்கப்பட்டது. ஆனா அவருக்கு எந்தவித துறையும் வந்து நியமிக்காம தான் அவர் நீண்ட காலமா வந்து அந்த பொறுப்புல இருந்தாரு அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கூட்டணி குழப்பங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்றத நன்கு அறிஞ்சுதான் விஜய் அவர்கள் என்ஆர் காங்கிரஸ்க்கு சாதகமான ஒரு உரையை ஆற்றியிருந்தாரு. இவ்வளவு ஏன் பாண்டிச்சேரியினுடைய பிடபிள்யூடி அண்ட் டூரிசம் மினிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன் விஜய் அவர்கள் பத்தி பேசின விஷயம் என்ஆர் காங்கிரஸ்க்கு விஜய் அவர்கள் வந்து பேசினது அப்படின்றது ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் ஒரு பெரிய மைலேஜை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம விஜய் ஹார்ட் அப்படின்றது விஜயினுடைய இதயம் வந்து ரங்கசாமி அவர்கள் கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ இப்படி விஜய் அவர்களுக்கு சாதகமாக என்ஆர் காங்கிரஸ்ல இருந்தும் பல தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. ஏன் ரங்கசாமி அவர்களே அவருக்கு என்னுடைய நண்பன் அவருக்கு உறுதுணையா நான் இருக்கணும்னு சொல்றது அப்படின்றது தமிழ்நாடு அரசியல் களத்துல விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவாக சிம்பிளிசிட்டிக்கு பேர் போன சீஃப் மினிஸ்டர் ரங்கசாமி அவர்களுடைய பார்ட்டி இணையிறது ஒரு பெரிய அடிஷனல் சப்போர்ட்டா விஜய் பார்ட்டிக்கு இருக்கலாம். சரி, விஜய் அவர்களுக்கு ஒரு சிம்பிளிசிட்டியும் ஒரு பாப்புலாரிட்டியும் சேரும் போது அவருக்கு வந்து ஒரு அடிஷனல் சப்போர்ட்டா இருக்கும். ஒரு புதுசா வளர்ந்து வர கட்சிக்கு ஒரு மக்கள் மத்தியில பேர் போன ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து சேர்றது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றது டிவிகேவுக்கு சரி. அதே என்ஆர் காங்கிரஸ்க்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026ல டிவிகே மாதிரியான மக்களை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து தமிழ்நாட்டில் பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி பார்ட்டியை மையப்படுத்தி தான் வந்து ஆட்சி அமையும். ஆனா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்டுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து தான் அங்க வந்து யாரா இருந்தாலும் வெற்றி பெற முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் மாதிரியான ஒரு பாப்புலரான ஆக்டருக்கு மக்கள் மத்தியில ஆல்ரெடி போய் சேர்ந்தவர் மக்கள் கிட்ட சொல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆயிருக்கு. ஸோ அவர் கூட கூட்டணி வைக்கும் போது என்ஆர் காங்கிரஸும் அவங்களுடைய 2026 தேர்தலில் வெற்றியை ரீடைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி என்ஆர் காங்கிரஸுக்கும் விஜய் மூலமாக ஒரு பலன் இருக்கு, விஜய் அவர்களுக்கும் என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி அவர்கள் மூலமாக ஒரு பயன் இருக்கு. ஸோ இப்படி வந்து இந்த கூட்டணி 50-50 வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு கூட்டணி அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை நம்மளால பார்க்க முடியுது. அது ரங்கசாமி அவர்களும் பிஜேபியினுடைய மேலிடை பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா அவர்கள் கிட்ட தெரிவிச்சு பாஜகவோட மேலிடத்துக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி தமிழக மக்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பை வந்து இது ஏற்படுத்தியிருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? என்ஆர் காங்கிரஸ் டிவிகே இந்த அலைன்ஸ் எப்படி இருக்கும்? காங்கிரஸ் பத்தி பேசணும், தமிழ்நாடு
தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் டிவிக்கேன்னு போயிட்டு இருக்கும்போது என்ஆர் காங்கிரஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரியாக இந்த களம் மாறும், தமிழ்நாடுல 2026 அரசியல் களத்துல இது எந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை, எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத உங்க பார்வையிலிருந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.